வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். Oppo வந்து அவங்களுடைய F17 சீரிஸ்க்கு அப்புறமா இந்தியாவில் F19 சீரிஸ்க்கு ஜம்ப் ஆயிட்டாங்க. அதில் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் ரிவ்யூ பார்க்க போகிற மொபைல் ஃபோனுடைய மாடல் நம்பர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வீடியோ முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய பேர் ஓப்போனுடைய F19 Pro Plus 5G. ஸோ இவ்வளோ பெரிய பேர் இருக்கிற இந்த மொபைல் ஃபோனுடைய ரிவ்யூவை எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ கஷ்டப்பட்டு அவ்வளோ சீக்கிரமாக நான் முடிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மொபைல் ஃபோனில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து இந்த Oppo F19 Pro Plus 5G மொபைல் ஃபோனை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு வித்தியாசமான ஒரு கலர் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு நீட்டான பிராண்டிங் F அப்படின்னு போட்டுருக்கிற இந்த பிராண்டிங் இந்த இடத்துல எனக்கு மேலே பிடிச்சிருக்கு. பின்புறத்தில் ஒரு சில ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட வந்த வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 8GB மற்றும் 128GB வேரியன்ட். இந்த பாக்ஸுக்குள்ள என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். பாக்ஸ் பேக்கேஜிங்கை திறந்த உடனே உள்ளுக்குள்ள நம்ம F19 Pro Plus 5G மொபைல் ஃபோனை பார்க்குறோம். அதுக்கப்புறமா அதை கவர் பண்ணிக்கிறது, ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பேக் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு காலத்தில் இதை வந்து ஊக் சார்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்னமோ பேர் மாற்றிட்டு இது ஃப்ளாஷ் சார்ஜர் அப்படிங்கிறாங்க. 50 வாட்டுக்கான ஃப்ளாஷ் சார்ஜர் இருக்குது. சார்ஜ் பண்ணுறதுக்கான ப்ரொப்ரைட்டரி USB Type C கேபிள், அதுக்கப்புறமா ஒரு இயர்ஃபோன்ஸ் வேற கொடுத்துருக்காங்க இந்த காலத்தில். ஸோ எல்லாத்தையும் உரமாக உள்ளே வச்சுட்டு இந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். யூசர் மேனுவல், அப்புறம் சிம் கார்டு பின், அதெல்லாம் மாமூலாக இருக்கிறதெல்லாம் இருக்குது. பட் மொபைல் நல்லா இருக்கா, எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் இப்போ. ஸோ நம்மக்கிட்ட வந்தது வந்து ஒரு மாதிரி ஒரு சில்வர் ஒயிட் கலர், பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. இது தவிர பிளாக் கலர் வேறு இருக்குங்கிறாங்க. ப்ளூ கலர் நான் பார்க்கல, பட் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு மொபைலை எடுத்த உடனே எனக்கு தோணுது என்ன அப்படின்னா, மொபைல் ரொம்ப ஸ்லிம்மாகவும் லைட் வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ ஹெவியான மொபைல் ஃபோன்ஸாக யூஸ் பண்ணி ஒரு லைட் வெயிட்டான மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறப்போ அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. இதோட வெயிட் பார்த்தோம் அப்படின்னா 173 கிராம்ஸ் தான். திக்னஸும் 8 mm கம்மியான ஒரு திக்னஸ், 7.8 mm திக்னஸ். மொபைலினுடைய கீழ்ப்புறத்தில் USB Type C-க்கான போட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 3.5 ஆடியோ ஜாக், ஒரு மைக், அப்புறம் ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் இருக்குது. மேலே வந்து நாய்ஸ் கேன்சலிங் மைக். ரைட் சைடில் பவர் பட்டன், லெஃப்ட் சைடில் வால்யூம் ராக்கர். ஸோ அதுக்கு மேலே சிம் கார்டு ட்ரே இருக்குது. இந்த சிம் கார்டு ட்ரேயில் ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மொபைல் ஃபோன் 5G-க்கான சப்போர்ட் பண்ணுது. டூயல் VoLT, Vivo Wi-Fi-க்கான 4G சப்போர்ட்டும் இந்த மொபைல் ஃபோனில் தாராளமாக இருக்குது. மொபைலோட சுற்றி பார்த்தோம்னா ஒரு மாதிரி ஒரு குரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக எனக்கு இந்த குரோம் ஃபினிஷிங் பிடிக்காததுக்கான காரணம் என்னென்னா, லைட்டாக எங்கேயாச்சும் கீழே போட்டோம் அப்படின்னா அந்த குரோம் மட்டும் அந்த டேமேஜ் ஆகிறது துண்டாக தெரியும். பட் அதே மாதிரி வேறு கலரில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த டேமேஜ் கொஞ்சம் தெரியாமல் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி மொபைலோட டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. கையில் பிடிக்கிறதுக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது மொபைல் ஃபோன். பின்னாடியும் பார்த்துருப்பீங்க, சைட்லேயும் பார்த்துருப்பீங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எங்கன்னு தேடிட்டு இருப்பீங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இந்த மொபைல் ஃபோனில் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி பின்புறத்தில் குவாட் கேமரா அரேஞ்ச்மெண்ட், 48 மெகா பிக்சல் மெயின் கேமராவோட, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் கேமரா, பொட்டு நாச் ரொம்ப சிறுசாக கார்னரில் அழகாக திஷ்டி போட்டு வச்ச மாதிரி இருக்கு. டிஸ்பிளே வந்து AMOLED ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த AMOLED ஸ்கிரீன் வந்து ஒரு 6.4 இன்ச் AMOLED டிஸ்பிளே. ஃபுல் HD-க்கான ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணுது. 60 Hz தான் ரெஃப்ரெஷ் ரேட், 120, 90 இதெல்லாம் கிடையாது. பட் டிஸ்பிளே வந்து குவாலிட்டி தாறுமாறாக இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. இம்ப்ரெசிவான ஒரு டிஸ்பிளே, பிரைட்டான டிஸ்பிளே. அந்த கலர்ஸ்னுடைய அந்த பிரைட்னஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓவர் சேச்சுரேஷன் சொல்ல முடியாது, பட் ரொம்ப ஒரு லைவ்லியான கலர்ஸ் இந்த டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. AMOLEDனாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ், பிளாக் லெவல்ஸ் ரொம்ப டீப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த டிஸ்பிளே ரொம்பவே என்ஜாயபிளாக இருக்குது. 60 Hz தானே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த டிஸ்பிளேயோடைய ஃப்ளூயிடிட்டி நல்லாவே இருந்துச்சு. கேம் விளையாடுறதுக்கும் சரி, ஜென்ரலாக ஒரு வியூயிங் எக்ஸ்பீரியன்ஸுக்குமே சரி, அப்ளிகேஷன் பார்க்குறது எல்லாத்துக்குமே இந்த டிஸ்பிளே நல்லாவே இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் எந்த நெகட்டிவ் பாயிண்ட்டும் எனக்கு தோணலை. ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டியது கேமரா. பின்புறத்தில் 4 கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, அதுக்கப்புறம் தேவையே இல்லாத 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ, 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சர். இது எப்போ தான் யார் தான் ரிமூவ் பண்ணுறாங்கன்னு நானும் பார்க்குறேனே. சரி, ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த 48 மெகா பிக்சல் கேமரா வெறும் 48 மெகா பிக்சல் தானே, இப்போலாம் வந்து 64, 108ன்னு போயிட்டு இருக்காங்க. இவங்க ஏன் 40 நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் நம்பர்ஸ் பெருசாக முக்கியம் கிடையாது. அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. கலர்ஸ் கொஞ்சம் சேச்சுரேஷன் லைட்டாக கூட்டி காமிக்கிற மாதிரி சில இடங்களில் உங்களுக்கு தெரியுது. பட் ஸோ அந்த மாதிரி சில ஃபோட்டோஸில் வந்து உங்களுக்கு கலர்ஸ் அதிகமாக தூக்கலாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஏஐ அதை டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நேச்சுரலான ஒரு கலர் ஃபீல் உங்களுக்கு கிடைக்குது. லைட் நல்லா இருந்துச்சுன்னா இமேஜ் நல்லா ஷார்ப்பாகவும் கிளியராகவும் கிறிஸ்பாகவும் இருக்குது. டீட்டெயில்ஸ் எல்லாம் மெயின்டைன் ஆகிருக்கு. லோ லைட்டில் வந்து கொஞ்சம் நாய்ஸ் தென்படுது.
பட் இவங்க நைட் மோட்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நைட் மோட் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து Oppo மொபைல் ஃபோன்ஸை விட இதுல வந்து நைட் மோட் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா எடுக்கக்கூடிய ஷாட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃப்ரிஞ்சிங்லாம் இல்லாம ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஆனால் பெஸ்ட் கேமரா அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சர் வந்து மேக்ரோ போட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை வேணால் யூஸ் பண்ணலாம். பட் 2 மெகா பிக்சல் தான் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் வச்சு உங்களுக்கு போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் எடுக்கிறாங்க. பட் இந்த மொபைல் ஃபோனுடைய முக்கியமான ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய வீடியோ கேப்பபிலிட்டிஸ் தான். 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணும். பட் அதெல்லாம் விட இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா AI ப்ராசஸிங் மூலமா உங்களுக்கு போர்ட்ரேட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி, HDR வீடியோஸ் எடுக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி, பிளஸ் வீடியோ எடுக்கிறப்போ ஒரு மூவிங் சப்ஜெக்டை நீங்க ஃபோக்கஸ் லாக் பண்றதுக்கான கேப்பபிலிட்டி, இந்த மாதிரி பல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சூப்பரா ஒர்க் ஆகுது. ஸோ வீடியோ எடுக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் ஃபோன் ஒரு பக்காவான மொபைல் ஃபோனாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 16 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா வந்து யூஸ்வலாக Oppo மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே செல்ஃபிஸ் நல்லா இருக்கும். பட் எப்பவும் போல அந்த பியூட்டி ஃபில்டர்ஸ்லாம் போட்டு பார்க்குறப்போ கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் டிசேபிள் பண்ணி எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நேச்சுரலான செல்ஃபிஸ் நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் பொருந்திய வீடியோஸ்லாம் நீங்கள் ஷூட் பண்ணலாங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு சில சாம்பிள்ஸ் பாருங்க. ஓகே, ஹார்ட்வேர் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மொபைல் ஃபோனில் மீடியாடெக்கினுடைய டைமென்சிட்டி சிப் 800U யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் சிட்டியில் வந்து 5G இல்லாட்டியும் பரவாயில்ல, நாங்கள் டைமென்சிட்டி சிப் மூலமாக உங்களுக்கு 5G நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதுசாக வந்து ஒரு லைன் அப் வந்திருக்கு. பட் 5G தள்ளி வச்சிருவோம். ஸோ இந்தியாவுக்கு இப்பொழுதுக்கு ஒரு நெக்ஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸுக்கு 5G வராது கண்டிப்பாக. ஸோ 5G தள்ளி வச்சிருவோம். பட் அதை தள்ளி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த சிப்புனுடைய பெர்ஃபார்மன்ஸ் தாறுமாறா இருக்குங்க. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த சிப்புடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு, அருமையா இருக்கு. கேம் பிளே எல்லாமே ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு. கிராஃபிக் ரெண்டரிங் பக்காவா இருக்கு. எவ்வளவு நேரம் கேம் விளையாண்டாலும் மொபைல் போன் ஹீட் ஆகல. நார்மல் யூசேஜுக்கு மொபைல் போன்ல ஹீட்டிங் பிரச்சனை அறவே கிடையாது. 8GB RAM மற்றும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு. அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு பிளஸ் நீங்க மொபைல் போன் போட்டோ எடுத்து கிளிக் பண்ணி ஸ்டோர் பண்ணி ரெட்ரீவ் பண்றதுக்கு எல்லா ப்ராசஸுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ். பட் இந்த ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னவா இருக்கு அப்படின்னா கலர் OS. ஸோ இந்த மொபைல் ஃபோனில் கலர் OS 11.1 கொடுத்துருக்காங்க. அது வந்து Android 11 மேலே, லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் மேலே பண்ணப்பட்ட ஒரு ஸ்கின். ஒரு காலத்தில் Oppo மொபைல் ஃபோனில் வந்த கலர் OS எல்லாம் எப்படி நான் கழுவி ஊற்றுருப்பேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பட் நானே சொல்கிறேன், இந்த மொபைல் ஃபோனில் கலர் OS க்ளீனான எக்ஸ்பீரியன்ஸ். எந்த இடத்துலையும் ஆட்ஸ் கிடையாது. அதிகமான ரெக்கமெண்டேஷன்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் தேவையில்லாத இடத்துல எதுவுமே உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. கொடுத்துருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, மொபைல் ஃபோனை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு, ஐக்கன்ஸில் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு, வால்பேப்பர்ஸ், தீம்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் உள்ளுக்குள்ள கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எவ்வளோ ஃபீச்சர்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் இருந்தாலுமே மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு எந்த இடத்துலையும் ஒரு லேக் இல்லாமல் ஒரு க்ளீனான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த OSல உங்களுக்கு கிடைக்கும். கடைசியாக பேட்டரிக்கு வருவோம். 4310 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பாக்ஸுக்குள்ளே ஒரு 50W சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ஜர் வச்சு இந்த மொபைல் ஃபோனை அண்டர் 1 ஹவருக்குள்ளே நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் சார்ஜ் பண்ணி முடிச்சிடலாம். ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா சாலிடாக 1 டே வரைக்கும் நிற்கிது. ஸோ ஓவராலாக இந்த Oppo F19 Pro Plus 5G மொபைல் ஃபோனை வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த மொபைலினுடைய விலை எனக்கு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 25,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓப்போனுடைய ஹிஸ்ட்ரி வச்சு நம்ம பார்க்குறப்போ அதை விட கம்மியான விலைக்கு லான்ச் பண்ணாங்கன்னா நல்லது தான், இல்லைன்னு சொல்ல. பட் மொபைல் வந்து ஒரு நல்ல மொபைல் ஃபோனாக இருக்குது. டிசைனும் சரி, டிஸ்பிளேயும் சரி, பெர்ஃபார்மன்ஸ், கேமரா எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேலன்ஸ் மொபைல் ஃபோன் அவங்க கொடுத்துருக்காங்க. 1.5 வாரத்துக்கு மேலே மொபைல் ஃபோனை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பெருசாக எங்கேயும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஃபைனலாக இந்த டெசிஷனை நிர்ணயிக்க வேண்டிய ஒரு விஷயம் விலை. ஸோ அந்த விலை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பாருங்க, அப்டேட் பண்ணியிருப்பேன். முடிஞ்சா அந்த டைட்டில், தம்ப்நெயில் எல்லாத்தையும் நான் போட்டு விட்டுறேன். நான் சொன்ன விஷயங்கள், இந்த மொபைல் ஃபோனுடைய விலை, இது எல்லாத்தையும் பார்த்து நீங்களே இந்த மொபைல் ஃபோனை வாங்கலாமா வேணாமான்னு ஒரு தெளிந்த தீர்வான முடிவு எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த முடிவு எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த பதில் உங்களை இன்னும் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.